ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தாங்க பாப்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லாருமே வெளியில் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ். அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பாருங்கள், நம்ம மனசானனை இன்னைக்கு மாட்டு பொங்கல், அதுவும் மான்சான நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நான் ஈஸியாக கேப்சர் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்போ எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னா பருத்தியூர் போகிறோம். வாங்க போகலாம். நான் போட்ட கோலம் என்ன சொல்கிற? எங்கள் வீட்டிலேருந்து நான் மான்சான விக்கி எல்லாருமே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், விக்கியோட தலையை பாருங்கள். கலரிங் பண்ணுறங்கிற பேரில் எந்த கலரில் அடிச்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். செம்ம திட்டு வாங்கினா வீட்டில். என் டைமே வாங்கினா கலர் அடிக்க சொல்லியிருக்கேன், திருப்பி பிளாக் கலரு. சரி பாய் பாய் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். அவ்வளோதான். அண்ணா வந்து எங்களை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து வயலுக்கு போயிட்டோம். நானும் என்னோட தம்பியும் 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தது தான் எடுக்கிறதுக்காக வந்து வயலுக்கு வந்திருந்தோம். நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் 2-3 மட்டும் இதில் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வயலுக்கு போனது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. அதனால ரொம்ப தத்தி நடந்து போயிட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிறியா? எஸ். என்னோட தம்பியும் விக்கியும் தான் ஃபுல் ஃபோட்டோஸுமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க 2 பேருமே. அந்த நேச்சர் லுக்குக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நமக்கு வந்து ஹேர் ஸ்டைலு எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு நாள் ரீல்ஸ் வீடியோலாம் எடுக்கலான்ட்டு இருந்தோம். அதான் வந்து இன்றைக்கி எடுத்தோம். ஃபுல்லாக வந்து வயலுக்கு வந்துட்டோம். வயலுக்கு வந்துட்டு ரீல்ஸ் ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு என் தங்கச்சிஸும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாலுங்க. அந்த தெரியிறாளுங்களா, அந்த தூரத்தில் தெரிறாளுங்க. என்னால் ஜூம் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பக்கம் சாரியை நல்லா இழுத்து ஏற்றி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஒரே சேருங்க, கீழே ஃபுல்லாக சேரு. அதனால் வந்து ஒரு கையில் சாரியை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான் ரீல்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து போய்ட்டு வேண்டியதான். வரும்போது சுட்டியில் தான் வந்து இங்கே வந்து தான் சாரீ வந்து மாற்றினேன். அதெல்லாம் ஆக்சுவலி நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலையும் காமிச்சா அது நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வந்து கெட்டட் வித் மீலாம் எதுவுமே எடுக்கல. ஃபுல்லாக அவ்வளோதான். தோடு மட்டும் மாற்றலை. நேற்று வந்து ஜிம்கா போட்டிருந்தேன்னா, இன்றைக்கி வந்து இந்த தோடு. இது என் தங்கச்சோட தோடு. அவளுக்கே தெரியாது யாரோடதுன்னு தெரில. 2 பேரும் சேமாக வாங்கி ரீல்ஸ் போட்டிருந்தாளுங்க. அதில் யாரோடதுன்னு தெரில, அங்கே இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். எப்போ ரொம்ப இறக்கிதுங்க. பேசிக்கிட்டே நடந்துகிட்ருக்கேன்னா அந்த வயலில் நடக்கவே முடியல. சேத்துல கால் மாட்டிக்கிட்டு கைஸ். ஓ மை காட். வரப்புலேருந்து வயலில் போய் விழுந்துட்டாங்க. என்ன இப்படி இருக்குது? ரொம்ப தண்ணியாக இருக்குது வரப்பு எல்லாமே. ஃபோட்டோ எடுக்க சொல்லி மைண்ட் வாய்ஸ் பண்ணி கிட்ட வர வச்சுட்ருக்கேன். வீட்டுக்கு போய்ட்டாலுங்க, திருப்பி வர வச்சுட்ருக்கேன் எல்லாரையும். ஏன்னா நாங்கள் இன்னும் குரூப் ஃபோட்டோ எடுக்கல, அதனால. ஹாய் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, பாய்த்தோன்னு சொல்லு, ட்விங் பண்ணுங்க. சரி ட்விங் பண்ணுங்களா? அப்புறம் நம்ம ட்விங். நமஸ்காரம். ஹை சத்தி, உனக்கு ஒரு கவுண்டர் போட மாட்டியா? சத்தி, உன் கவுண்டருக்காகவே எத்தனை பேர் எங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பண்ணுவோம். அவன் அன்றைக்கி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாதான். டே ஹரி வா கைஸ். அவ்வளோதான், ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ எல்லோரும் வந்து வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம். வந்தோடனே நல்லா கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம். மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, சிக்கன் வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். இப்போ திருப்பி எங்கள் வீட்டில் சாப்பிடாம இங்கே தான் வந்து சாப்பிட்டோம். திருப்பி எங்கள் வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். அப்படியே இங்கே புளி அவ்வளோதான், குசி ஆயிட்டான். எங்கடா போகிறது? அரி, நீ அங்கே நின்று அப்போ தான் வருவான். தண்ணிக்கிட்ட வரமாட்டான். நீ கூப்பிடு. புளி ஹரி ஓட, அவன் துரத்துவான். என்னடா அது பாயிரான் கடந்துக்கிட்டு. எங்கடா போயிட்டான்னு தேட போகிறான். அவ்வளோதான், புளியும் டயர்ட் ஆகிட்டோம், நாங்களும் டயர்ட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.